வணக்கம். நான் உங்கள் ஜீவா. இன்றைய சடுகுடு டுடேவில் நாம் காண இருப்பது எவ்வளவு பெரிய மழை நிறையும், அதாவது வெள்ளத்தையும் உள்வாங்கும் ஆற்றல் கொண்ட ஆயன்குளம் அதிசய கிணறு குறித்து இன்றைய சடுகுடு டுடேவில் நாம் பார்க்க இருக்கின்றோம். நீங்கள் நமது சடுகுடு சேனலுக்கு புதியவர் எனில் சப்ஸ்கிரைப் செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். ஆம் நேயர்களே, நெல்லை, தூத்துக்குடி, தென்காசி, கன்னியாகுமரி ஆகிய 4 மாவட்டங்களில் கடந்த 200 ஆண்டுகளுக்கு பிறகு மிகப்பெரிய மழை என்பது பெய்திருக்கிறது. குறிப்பாக 95 சென்டிமீட்டருக்கு மேல் அளவிற்கு இன்றைக்கு மேக வெடிப்பு என்ற வகையில் ஏற்பட்டு மழை புயல் மழையாக கொட்டியுள்ளது. மழை வெள்ளத்தால் 10க்கும் மேற்பட்ட மக்கள் மரணமடைந்துள்ளனர். அரசு துரிதமாக மீட்கின்ற பணியை துரிதப்படுத்தியிருக்கிறது. அமைச்சர்கள், அதிகாரிகள், அரசு அதிகாரிகள், சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், தன்னார்வலர்களை கொண்டு மிகப்பெரிய மீட்பு பணிகளை இன்றைக்கு ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. இந்நிலையில் திருநெல்வேலி மாவட்டம் திசையன் விளை அருகாமையில் இருக்கக்கூடிய ஆயன்குளம் அதிசய கிணறு என்பது கிட்டத்தட்ட ஒரு பல 100 ஆண்டுகளுக்கு மேலாக அதிசயமாக பார்க்கப்படுகின்ற ஒரு கிணறாக இன்றைக்கும் இருந்து கொண்டு இருக்கிறது. குறிப்பாக 2020ஆம் ஆண்டு இதே போன்று மிகப்பெரும் ஒரு மழை, வெள்ளம், புயல் இந்த நேரத்தில் இந்த கிணறை பற்றிய செய்தி என்பது வெளி உலகத்திற்கு தெரிய வந்தது. ஏனென்று சொன்னால் இது ஒரு அதிசய கிணறாக அன்றைக்கு தான் வெளியே மக்களால், அதாவது சமூக ஊடகங்களால் பார்க்கப்பட்டது. ஆனால் இன்று திடீரென்று அது அடைப்பு ஏற்பட்டிருக்கிறது. அதற்கான காரணங்கள் குறித்து சேகரித்த போது அந்த பகுதிகள் கட்டுமான பொருள்கள் அருகாமையில் குவித்து வைத்தனர். அதனால் அது இன்றைக்கு அந்த கிணறு என்று அதிசய கிணறு இன்றைக்கு நிரம்பி இருக்கிறது என்று சொல்கிறார்கள். நேற்று முன்தினம் வரை நிரம்பாத கிணறு பற்றி செய்தி தான் சமூக வலைத்தளத்தில் உலகம் முழுவதும் பெரிதாக ட்ரெண்டிங்காக இருந்து வந்தது. ஏனெனில் பல 100 வருடங்களாக அந்த கிணறு என்பது நிரம்பாத இந்த கிணறு பெரும் வெள்ளத்தையும் உள்வாங்கிய அதிசய கிணறாக பார்க்கப்பட்டது. இந்நிலையில் ஆயங்குளம் அதிசய கிணறு நிரம்பியதாக அதை கண்ட பொதுமக்கள் அதிர்ச்சி அடைந்தனர். 2020 ஏற்பட்ட பெரும் மழை, வெள்ளம் கூட நிரம்பாத அதிசய கிணறு. அதன்பின் தொல்லியல் துறை அதனுடைய பலகட்ட ஆய்வுகளை செய்து வருகின்றனர். நவீன விஞ்ஞானத்திற்கே சவால் விடக்கூடிய அளவில் அதிசய கிணறாக விளங்கிய ஆயன்குளம் கிணறு இன்றைய காலை நிரம்பியுள்ளது என்பது கூட ஒரு அதிசயமான விஷயமாக பார்க்கப்படுகிறது. அந்த பகுதி மக்கள் இது குறித்து பேசும்போது இந்த அதிசய கிணறு மிகப்பெரிய ஆய்வுக்கு, அதாவது தொல்லியல் துறை மூலம் ஆய்வு செய்வதன் மூலம் நமது முன்னோர்கள் பற்றிய பல அதிசயங்கள் வெளிக்கொண்டு வந்திருக்க முடியும். ஆனால் அதிகாரிகள் அதை செய்யவில்லை. மேலும் அருகில் கட்டுமான நிறுவனம் தனது கட்டுமானத்திற்கு வைத்திருந்த கற்கள், ஜல்லி, அதேபோல் சிமெண்ட்டு, கட்டைகள், பலகைகள், கம்பிகள் என அனைத்தையும் 2 நாட்களாக பெய்த பேய் மழையால் கிணற்றுக்குள் நிரம்பியுள்ளது. இது அதிகாரிகளின் மெத்தனம்தான் காரணம் என்கின்றனர் அப்பகுதி மக்கள். இந்த அதிசய கிணற்றை வெள்ள நீர் வடிந்த பின்பு தொல்லியல் துறை தனது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து அதிசய கிணற்றை ஆவணப்படுத்த சடுகுடு கேட்டுக்கொள்கிறது. நன்றி, வணக்கம். தொடர்ந்து இது போன்ற செய்திகளுக்கு நமது சடுகுடு சேனலை சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் செய்திடுங்கள், லைக் செய்திடுங்கள். நன்றி, வணக்கம்.